வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்படை ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உரப்படைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான தேங்காய் சட்னியும் இது கூடவே சேர்த்து பார்க்க போகிறோங்க. இந்த அடைக்கும் அந்த தேங்காய் சட்னிக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றப்ப அடையும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த உரப்படை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ உரப்படை செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு எல்லாம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் டீ குடிக்கிற கிளாஸ் இருக்குது பாருங்கள், அதால் தான் அளந்து எடுத்துக்கிறேன். எல்லா அளவுகளுமே ஒரே டம்ளரால் அளந்து எடுத்துக்குங்க. 1 டம்ளர் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி இந்த 2 அரிசியுமே பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின அரிசி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ரேஷன் அரிசிலையும் செய்யலாம், அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அதே டம்ளரில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடவே அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். இந்த அடைக்கு வந்து கருப்பு உளுந்து சேர்த்து செய்யும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த டம்ளரால் தான் எடுத்திருக்கேன் எல்லா அளவுகளுமே. இது பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த அளவுகள் வந்து. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடும். கழுவிட்டு இதை வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரிசி பருப்பு எல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இது நல்லா ஒரு 4-5 மணி நேரம் ஊறட்டும். ஊறினா தான் நமக்கு மாவு அரைக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ மாவு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் நிறையா செய்கிறீங்க அப்படின்னாக்கா கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு 6 வரமிளகாய், ஒரு 5-6 பூண்டு பல் தோலோடையே தான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இந்த அடமாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக அரைக்கணும். தண்ணி அதிகமாக விட்டு அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் திக்காக கொரப்பாக அரைக்கணும், அதுதான் பக்குவம். இப்போ இது வந்து நல்ல ஒரு தடவை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு திக்கான மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மாவு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். வடை மாவு பதத்துக்கு இப்படி தான் அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கொரப்பாகவும் இருக்குது பாருங்கள். இப்படி அரைக்கும் போது தான் நமக்கு நல்லா மொறுன்னு இருக்கும் அடை. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு திரும்பவும் மீதம் இருக்கிற பருப்பை இதே போல் அரைச்சி சேர்த்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம மித்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கையால் இது போல் உதுத்து விட்டு சேர்த்துக்குங்க. அதே போல் நல்லா 1 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன மூடியாக ஒரு 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா தேங்காயை பார்த்திங்கன்னா இது போல் சின்ன சின்னதாக பல்லாக கட் பண்ணி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா பொடுசாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நிறையா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு பாதி சுரைக்காய், சின்ன சுரைக்காயில் ஒரு பாதி சுரைக்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு 100லேருந்து 150 கிராம் இருக்கும். தோல் சீவிட்டு கேரட் துருவுற கட்டையில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம இந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் கலந்து வர வரைக்கும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு காரம் உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க வேணும்னு நினச்சிங்கன்னா. அப்புறம் உப்பு வேணா சேர்த்துக்குங்க பத்தலை அப்படின்னாக்கா. இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் மாவு. இப்போ மாவு இருக்கட்டும் இப்படியே. நம்ம அதுக்கு இடையில ஒரு தேங்காய் சட்னி, சூப்பரான தேங்காய் சட்னி அரைச்சிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு,
அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ரொம்ப சேர்க்க வேணாம், லைட்டாக சேர்த்தோம்னா போதும். அதே போல் ஒரு 10 புதினா இலை இருக்கும், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த பொருள் எல்லாம் சேர்த்து தேங்காய் சட்னி அரைச்சி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாசனையும் சரி, டேஸ்ட்டும் சரி, ரொம்ப அருமையாக இருக்கும். அரைக்கும் போது சட்னியை லேசான கொரக்கொரப்போடு அரைச்சி எடுத்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் தாளித்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடை ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அடி கனமான கடாயாக நம்ம எடுத்துக்கணும். நான் இரும்பு கடாயை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா ஊற்றி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மொறு மொறுன்னு வெந்து வரும். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை நல்லா கலந்துக்குங்க. எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் அடை நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். இதில் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்குவோம். சேர்த்து லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த அடை பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அடுப்பு தீயை குறைச்சி வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் அடை நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து வரும், வெளியிலையும் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், வெளியில் நல்லா வெந்து ஒரு ஓரங்கள் எல்லாம் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள், மொறு மொறுன்னு. இப்போ நம்ம திருப்பி போட்டு இன்னொரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சோம் அப்படின்னாக்கா 2 பக்கமும் வெந்து அடை நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் நமக்கு. அடுப்பு தீயை சிம்லேயே வச்சு வேக வச்சுக்குங்க. நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெயில் கூட வேக வச்சு எடுக்கலாம், அதுவுமே இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அடையை 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு ஒரு அடை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்குவோம். அடை பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெளியில் உள்ளே உடச்சி பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதே போல் பார்த்திங்கன்னா நம்ம மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்குவோம். நம்ம கடாயில் பாருங்கள், எண்ணெய் வந்து அப்படியே இருக்குது மீதம். நம்ம இதில் ஒரு 2லேருந்து 3 அடை ஊற்றி எடுக்கலாம். எண்ணெய் அந்த அளவுக்கு ஆகாது. இதே போல் சின்ன சின்னதாக நம்ம அடையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் எல்லா அடையும் ஊற்றி எடுத்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சு டைம் கொடுத்து வேக வச்சிங்கன்னா மட்டும்தான் அடை நல்லா வெள்ளை முறுமுறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அடைகள் எல்லாம் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா இந்த அடைக்கும் தேங்காய் சட்னிக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த 2 ரெசிபியும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் டிஃபன் ரெசிபி நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.